ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தேங்கி இருக்கிற வாழ்க்கை அல்ல, அது ஒரு தொடர் ஓட்டம். எனவேதான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுகிறது, அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தீரினானேன் என்று எண்ணாமல் அடையும்படி ஆசையாய் தொடருகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு முற்று பெற்ற ஒரு வாழ்க்கை அல்ல, ஆல்வேஸ் ரன்னிங். இன்னைக்கு அநேகர் இப்படி நினைக்கிறார்கள், மனம் திரும்பினேன், அபிஷேகம் பெற்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, ஒவ்வொரு நாளும் அது ஒரு முன்னேற்றத்தின் வாழ்க்கை, லைஃப் ஆஃப் ரன்னிங். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், ஓடுகிறேன் ஓடுகிறேன் ஓடுகிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். இது ஒரு ஓட்ட பந்தயம். இதை குறித்து ஏராளமான செய்திகளை கேட்டிருக்கலாம். இந்த நாளிலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? அது வீணானதல்ல. வேதம் சொல்லுகிறது, நான் ஓடினதும் நான் பிரயாசப்பட்டதும் வீணாக அல்ல. அப்படியானால் இந்த ஓட்டம் சில நேரங்களிலே வீணாய் போனது போல தோன்றலாம். ஒருவேளை ஊழியத்திலே பலன் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்திலே பலன் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய உழைப்புக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய நன்மைகளுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். பட் இட்ஸ் நாட் வெயின். நாளிலே ஒரு 7 குறிப்புகளை, இந்த ஓட்ட பந்தயத்தினுடைய 7 காரியங்களை இந்த நாளில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 119 சங்கீதம் 32 வசனம், 119 32. ஓடுவது என்பது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. பலவீனம் உள்ளவர்கள் வியாதிப்பட்டு ஓட முடியாது. இன்று ஏன் ஓட முடியவில்லை என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியம் இல்லை, ஒரு ஸ்தம்பித்து போன ஒரு வாழ்க்கை, அதாவிட்டால் ஏதோ ஒன்றிலே ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை இல்லை என்பார்களே. இட் இஸ் எக்ஸசைஸ். ஓடுவது என்பது ஒரு உடற்பயிற்சி, அது ஆரோக்கியத்தை குறிக்கிறது. ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் ஒரு காலத்துல ஓடினீர்கள், இன்றைக்கு ஓடுகிறீர்களா? அப்படி சொல்லலாம், அன்னைக்கு ஓடினேன், ஊழியம் செய்தேன், இதை செய்தேன். கிறிஸ்தவம் என்பது கடந்த கால அனுபவம் அல்ல, அது நிகழ்காலத்தின் அனுபவம். இன்றைக்கு அநேகர் கடந்த கால அனுபவத்தை சொல்லி சொல்லியே தங்கள் வாழ்க்கையில் அவர் களி கூறுகிறார்கள். Your past experience will not help you in the present crisis. கடந்த கால அனுபவங்கள் நிகழ்காலத்திற்கு பயன்படாது. அப்படி நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நாளும் இது ஒரு ஓட்டப்பந்தயம். எனவேதான் சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார், 119 சங்கீதம் 32 வசனம், நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியே ஓடுவேன். அப்படியானால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓட வேண்டுமானால் அதற்கு முதலாவது இருதயம் முக்கியம், மைண்டு, சோல். அநேகருக்குள்ள ஒரு திருப்தி, போதும். அநேகர் நான் பார்க்கப்படுது, நான் போதும், நிறைய ஓடிட்டேன். இல்லை அன்பானவர்களே, அந்த வார்த்தை சொல்லுகிறேன், நான் ஓடுவேன். கடந்த காலம் அல்ல, நிகழ்காலம், எதிர்காலம். ஓடுகிறேன், ஓடுவேன். அப்படியானால் அன்பானவர்களே, ஐ வில் ரன். இதுல இன்னொன்று சொல்லுகிறது, ஒரு தீர்மானம். இட் இஸ் a holy determination. இது பரிசுத்த தீர்மானம். ஓடுவேன், கடினம். அந்த எத்தனை சவால்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வெறுமைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஓடுவேன். இட் இஸ் a holy determination. உங்கள் ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? இந்த வாழ்க்கையிலே நம்முடைய ஓட்டத்தை தடை செய்ய ஏராளமான ஜனங்கள், உறவுகள், சொந்தங்கள், சூழ்நிலைகள், சக மனிதர்கள், ஏன் சக விசுவாசிகள் கூட. நன்றாய் பார்க்கிறேன், நன்றாய் ஓடினார்கள். ஏதோ ஒரு வார்த்தை, அது ஊழியனா இருக்கலாம், யாரோ ஒரு வார்த்தை சொன்னார்கள், அந்த வார்த்தை அவளை ஸ்தம்பிக்க வைத்து விட்டது. ஆரம்பத்தில் சொன்னேன், இட் இஸ் a holy determination. இது ஒரு பரிசுத்த சிந்தை. ஓடுவேன், ஓடுவேன். அந்த வார்த்தை நான்
உமது கற்பனைகளின் வழியே ஓடுவேன். வாய்ப்பிருந்தால், சந்தர்ப்பம் இருந்தால், சூழ்நிலை அனுமதித்தால், நல்ல மனநிலை இருந்தால், இல்லை, அது எல்லாருக்கும் அமைவது இல்லை. அது சரீர சூழ்நிலை அமைவதில்லை, மனநிலை அமைவதில்லை, எண்ணங்கள் அமைவதில்லை, குடும்பங்கள் அமைவதில்லை. பட் ஸ்டில் இட் இஸ் அ டிட்டர்மினேஷன். நான் ஓடுவேன். என் அன்பு பிள்ளைகளே, ஐ வில் ரன். இரண்டாவது, ஒரு தீர்மானம் மட்டுமல்ல. இரண்டாவது, இது தனிப்பட்ட ஒரு கவர்ச்சி, எ பர்சனல் அட்ராக்ஷன். ஓடுவது என்பது ஏதோ நோக்கம் இல்லாமல் அல்ல, யாரையோ புகழாதல. பர்சனல் அட்ராக்ஷன். உன்னத பாட்டி புஸ்தகம் 1 அதிகாரம் 4 வசனம், என்னை இழுத்து கொள்ளும். அப்படியானால் என்னை இழுத்து பின்னே ஓடி வருவேன். ஓடி வர வேண்டுமானால் ஒன்றை குறித்த தெளிவு அவசியம். இன்றைக்கு ஏன் ஓடி வர முடியவில்லை? ஆலயத்துக்கு வர முடியல, ஜபத்துக்கு வர முடியல, ஊழியத்துக்கு வர முடியல. ஏனென்றால் there is no attraction. உலகத்தினுடைய கவர்ச்சி இருக்கிறது, ஆனால் ஊழியத்திலே சபையிலே கவர்ச்சி இல்லை. 3 மணி நேரம் ஐபிஎல் பார்க்குறாங்க. அதற்கு 1 மாசத்துக்கு முன்னாலே டிக்கெட் வாங்கி அடிப்பட்டு உதப்பட்டு பல மணி நேரம் காத்திருந்து வெயில்ல. நான் ஆலயத்துல நல்ல வசதி, அநேக ஆலயங்கள் இன்றைக்கு ஏசி செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப எல்லா ஆலயங்களுமே தரமுள்ள ஆலயங்களை கர்த்தர் மாற்றி கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, இங்க எல்லாம் இருக்கிறது, ஆனால் உட்கார மனம் இல்லை. ஒரு அரை மணி நேரம் செய்து ஓடிவிட்டால் முகம் சுளிக்கிறது. 10 நிமிடங்கள் அதிகமாகிவிட்டால் உடனே முறுமுறுப்பு, லாங் கம்ப்ளைண்ட்ஸ். பாஸ்டருக்கு ஒண்ணுமே தெரியல, அவருக்கு என்ன போன ஒன்றும் சாப்பாடு இருக்கும், எனக்கு அப்படியா? 1008 குற்றச்சாட்டு, முறுமுறுப்புகள். திரும்ப சொல்லுகிறேன், if you don't have a personal attraction, you cannot run after the Lord. தேவனை குறித்த சரியான வெளிச்சம், தேவனை குறித்த சரியான உணர்வு, தேவனை குறித்த சரியான ஒரு அந்த கவர்ச்சி இல்லை என்றால் ஓட முடியாது. உலகத்துல பார்க்கிறோம், இந்த வாலிப பிள்ளைகள், ஒருவன் இந்த இடத்துக்கு வர வேண்டுமானால் 3 மணிக்கு வர வேண்டும், அவன் 1 மணிக்கே போய் நிற்கிறான். என்னால் கவர்ச்சி, அட்ராக்ஷன். என்னவெல்லாம் அதற்காக உடுத்தி, தன்னை ஆயத்தப்படுத்தி, தன்னை வசீகரித்து, ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்கி, இரவல் வண்டி வாங்கி, இதெல்லாமே அடுத்தவளை அட்ராக்ட் பண்றது. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவன் உன்னை அட்ராக்ட் பண்ணியிருந்தா யூ கேன் ரன், யூ வில் ரன். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஐ வில் ரன். அங்கே ஒரு வார்த்தை, நாங்கள் ஓடி வருவோம். நீங்க ஓடுறீங்க? உலகத்துக்கு ஓடுகிற ஓட்டம் ஆலயத்துக்கு வருகிறதா? தள்ளாடி தவழ்ந்து அந்த செய்தி நேரத்துல, செய்தி முடியும் போது மனசாட்சியே இல்லாத, திருவிழா நேரத்துல திருவிழா எடுக்கும் போது, அது முடிச்ச பின்ன வந்து கேட்கிறாரு, பாஸ்டர் நான் திருவிழா எடுக்கல, லேட்டா வந்துட்டு எனக்கு திருவிழா கொடுங்க. முடிந்த பின்னர் எத்தனை பெரிய முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை, மதியீனமான வாழ்க்கை, அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை. எல்லாம் முடிஞ்சிச்சு, அவர் முன்பு கேட்கிறார், திருவிழா எடுக்கணும் அப்படின்றார். அவர் எப்போ வந்தாரு? காரணம், உலகத்தினுடைய கவர்ச்சிகள் இருக்கும்போது. வாலிப சகோதரியே, வாலிப சகோதரனே, டோன்ட் பி அட்ராக்டட் பை த வேர்ல்ட். உலகத்தால் இழுக்கப்பட வேண்டாம், என்னை இழுத்துக்கொள்ளும், நமக்கு பின்னே ஓடி வரவேன். ஒரு ஆள் சொல்லுங்க ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே என்னை இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, உலகத்திலிருந்து, கவர்ச்சியிலிருந்து, மாயையிலிருந்து, நயவசனிப்பிலிருந்து, இந்த போலி தோற்றத்திலிருந்து, இந்த உலகத்தினுடைய இந்த சீரிலிருந்து என்னை இழுத்துக்கொள்ளும். ஒரு காலத்தில் அதுக்கு அடிமையா இருந்தேன், விட முடியாத காரியங்கள். ஆனால் ஆண்டவர் இழுத்து கொண்டார். இன்றைக்கு அவருக்கு பின்னே ஓடி வருகிறேன். முதலாவது ஹோலி டிசிஷன், அதாவது தனிப்பட்ட ஒரு தீர்மானம். இரண்டாவது பர்சனல் அட்ராக்ஷன், அவரால் கவர்ந்து கொள்ளப்பட வேண்டும். அவரால் கவர்ந்து கொள்ளப்படவில்லை என்றால் யூ கேனாட் டு எனிதிங், ஓட முடியாது. ஆலயம் கூட ஏதோ கட்டாயத்துக்கு அல்ல. இந்த கால பிள்ளைகளை பாருங்களேன், கட்டாயப்படுத்தி சபை கூட்டி கொண்டு போக வேண்டியா இருக்குது. விசேஷமாக கணவர்மார்களை, நிறைய குடும்பங்களை பார்க்கிறேன். அவரை எழுப்பி, அவரை ரெடி பண்ணி, அவர் நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரேன். அவர் எப்போ வர்றார்? 6 முடியும் போது வர்றார். குற்றப்படுத்தல், இது உண்மை.
காரணம் என்னவென்றால் அதுல ஒரு கவர்ச்சியல், மற்ற கவர்ச்சி எல்லாம் இருக்கிறது. இனக்கவர்ச்சி, நிறக்கவர்ச்சி, பணக்கவர்ச்சி, இந்த கவர்ச்சி எல்லாம் இருக்கிறது. ஆனால் தேவனை குறித்த ஒரு கவர்ச்சி இல்லை. எனவே தான் பக்தர் பாடினார், கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே. அப்போ அந்த அந்த கவர்ச்சி நாயகன் உங்களை தொடவில்லை என்றால் யூ cannot do anything. 3வது சொல்ல விரும்புகிறேன். ஈஸ்வரன் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த ஓட்ட பந்தயத்திலே நாள்தோறும் அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கவனிக்க வேண்டும். அந்த தேவனுக்காய் ஓடும்போது புதுபலன். அடுத்த வார்த்தை, செட்டுகளைப் போல அடிக்கும் ஒரு பலன், இளைப்படையாத பலன், சோர்ந்து போகாத பலன். கவனியுங்கள், தேவன் சொல்கிறார், there is encouragement in the race. நீ ஓடுகிற ஓட்டத்துல God encourage, உன்னை உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர். உலகத்தில் 1000 பேர் சொல்லுவாங்க, இவ்வளவு காலம் ஓடலாம், பார்க்கலாம், எப்படி ஓடுற பார்க்கலாம். எனக்கு இந்த சவால்கள் வந்தது ஆரம்பத்துல. பேர் கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இந்த ஊழியத்திற்கு வந்தபோது ஏராளமான விமர்சனங்கள். எப்படி ஊழியம் பண்ணுவீங்க, 20 வயது, எதிர்காலம், குடும்பம், பிள்ளைகள், திருமணம், நிறைய காரியங்கள் இருந்துச்சு. நிறைய சோர்வுக்குள்ளாக்கும் வார்த்தைகள், பலவீனப்படுத்துகிற வார்த்தைகள், வேர்ட்ஸ் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய ஓட்டத்திலே உன்னை உற்சாகப்படுத்துகிறவர் தான் இதை சொல்லுகிறார். நீங்கள் அந்த வார்த்தை சொல்லுங்க, நடந்தாலும் ஓடினாலும். கவனிங்கள், நடந்தாலும் ஓடினாலும் அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I'll give my strength, என் பலனை உனக்கு கொடுக்கிறேன். உன்னை எழும்ப பண்ணுவேன், உன்னை சோர்ந்து போக பண்ண மாட்டேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, இந்த ஓட்டத்துல நிறைய நம்மை அதிகப்படுத்த நிறைய காரியம். ஊழியத்துல கூட நிறைய சோர்வு, நிறைய போராட்டம், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பரியாசங்கள், நிறைய இலக்கரிப்புகள், பயங்கரமான மொட்டை கடிதங்கள், பயமுறுத்தல்கள், அரசியல்வாதிகளை கொண்டு. வேதம் சொல்லுகிறது, நீ ஓடும் இந்த ஓட்டத்துல God says, I will encourage you, will run. சொல்லப்பட்டு ஓடுவாய், இளைப்படைய மாட்டாய். இதுதான் உலகத்துக்காக ஓடுவதும் ஆண்டவருக்காக ஓடுவதற்கு பெரிய வித்தியாசம். உலகத்துல ஓடும் போது we get tired. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா டயர்ட் ஆயிடுறாங்க, வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா டயர்டா. இது இயல்பு தான், எல்லாருக்கும் இயல்பு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இயேசுவுக்காய் ஓடும் போது ஒரு நாளை விளைப்படைய மாட்டாய், சோர்ந்து போக மாட்டாய், ஒரு நாளும் ஒரு வாழ்க்கையில நீ நின்று விட மாட்டாய். என்னுடைய அனுபவம், 55 ஆண்டுகளுக்கு மேலாக ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இந்த செய்தியை கூட ஒரு அந்நிய தேசத்திலிருந்து நான் ஒளிப்பதிவு செய்கிறேன். பயங்கர குளிர். ஒரு அந்நிய தேசத்திலிருந்து என்னுடைய சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், God encourage your running. உன் ஓட்டத்திலே பக்தன் பாடினார், என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. உங்கள் ஓட்டத்தில் தனிமை இல்லை அன்பானவர்களே. நடந்தாலும் ஓடினாலும் உங்களோடு கூட இந்த ரன்னிங் ரேஸ்ல இந்த கோச்சஸ்ல அங்கிருந்து ஓடி வருவாங்க. இந்த ஸ்விம் பண்ணும் போதெல்லாம் கூட ஒருத்தர் வந்துட்டே இருப்பார். அதை விட ஆண்டவர் பெரியவர். நீ ஓடும் போது, நடக்கும் போது உன் கூடவே வருகிறார். இஸ் ஒன் என்கரேஜ். அந்த வார்த்தையின் புரிய நினைக்கிறேன். புதுவலன் அடைவீர்கள், சிட்டைகளை அடிப்பீர்கள், எழும்புவீர்கள், இளைப்படைய மாட்டீர்கள், சோர்ந்து போக மாட்டீர்கள். ஏன் தெரியுமா? The coacher is running with us. என்னுடைய ஆண்டவர் என்னோடு வருகிறார். என்னை ஓடச் செய்கிறவர், என்னை நிலை நிறுத்துகிறவர், என்னை உறுதிப்படுத்துகிறவர் is always after me. என்னோடு கூட வருகிறார். எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, நம்பர் 3, God encourage in your running. 4வது குறிப்பு, இந்த ஓட்டத்திலே ஒரு பொறுமை அவசியம், வேகம் அவசியம், அதே இடத்துல விவேகம் அவசியம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம், தெரிந்த வசனம் தான். Patient
இந்த ரேஸ் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு வார்த்தை பொறுமையோடு. பொறுமையோடு. எபிரேயர் 12 கடைசி வார்த்தை பொறுமையோடு. நீ அவர் ஓடுகிறார், இவர் ஓடுகிறார், இவர் ஓடுகிறார். அவர் ஓட்டம் வேறு, என் ஓட்டம் வேறு. என்னுடைய ஓட்டம் எனக்கு தெரியும். என் ஓட்டம் நான் யார் என்பது என் ஓட்டம் என்னன்னு தெரியும். எல்லாரும் மியூசிக் ஹவுஸ் நடத்துறாங்க, ஆல்பம் போடுறாங்க, என்னென்னவோ பெரிய காரியங்களாம் செய்யறாங்க. தட்ஸ் தேர் காலிங். ஆனால் பொறுமையோடு விடுங்கள். யாரையும் பார்த்து விடாதீங்க, இயேசு மட்டும் பார்த்து விடுங்க. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க ஒரு சேனல் கூட நடத்தலாமே. அது என்னுடைய அழைப்பு அல்ல. என்னுடைய அழைப்பு வார்த்தையை பேசுவது, வார்த்தையை சொல்லுவது, ஜனங்களை உற்சாகப்படுத்துவது, தலைவர்களை உருவாக்குவது. பொறுமையோடு. யாரை பார்த்தும் புறப்படாதீங்க. இதோ செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டாம். கடன் வந்துடும், பிரச்சனை வந்துடும், மன உளைச்சல் வந்துடும். எத்தனையோ ஊழியர்களை பார்த்துருக்கிறேன். கடன் வாங்கி பெரிய பெரிய கூட்டம் நடத்தினவங்க எல்லாம் தற்கொலைக்கு நேராய் சென்றவர்கள் உண்டு. தற்கொலைக்கு நேராய். ஒரு உண்மை சம்பவம். எனக்கு தெரிந்த ஒரு அமெரிக்கர், அவர் இந்தியாவிற்கு வந்தார். அவருக்கு 85ஆம் ஆண்டு இருந்து அவர் எனக்கு பழக்கம். எப்படியோ நம்மை சார்ந்த ஒருவர் அவரிடத்துல எப்படியோ அவர் அட்ரஸை எடுத்து அவருடைய கடிதம் போட்டு, எனக்கு 2000 பேர் இருக்கிறாங்க சென்னையில, என்ன இவ்வளவு பெரிய ஊழியம் பண்றேன். அதை நம்பி அவரும் வந்து விட்டார். பிரியாத்திடல்ல கூட்டம். எனக்கு அவர் கடிதம் எழுதினார், ஒரு மெயில் அனுப்புறாரு. தேதி நான் வரேன். எனக்கே தெரியாது. அவர் 85ஆம் ஆண்டு இருந்து எனக்கு பழக்கம் உண்டு. அவர் திருச்சியில் நான் பேசியிருக்கிறேன். சரி, பழக்கத்தின் அடிப்படையில நான் அவரை பிக்கப் பண்ண போல இந்த நம்முடைய தமிழ் போதகர் பிக்கப் பண்ணார். பிரியாத்திரல்ல கூட்டம். நீங்கள் நம்பினால் நம்பாவிட்டாலும் பிரம்மாண்டமான போஸ்டர்ஸ், பிரம்மாண்டமா எல்லாம். கொயர் மட்டும் ஒரு 50-60 கொயர். அவருக்கு சபையே இல்லை. அவருக்கு கொயர் இல்லை. அங்கே மிஞ்சி போச்சுன்னா ஒரு 10 பேரோட இல்லை அந்த பெரிய திடல்ல. ஒரு நாளைக்கு நடந்த சம்பவம். அடுத்த நாள் ஊழியர் கூட்டம், அது ரத்து செய்யப்பட்டது. கூட்டம் இல்லை, ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டார். அந்த நண்பர், அந்த ஊழியர் என்னை சந்தித்து, இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டேன் பாஸ்டர், நான் இவரை நம்பி. இப்போ எனக்கு ஒரு வழி தெரியல. PA சிஸ்டம், அப்புறம் கொயர், பிரஸ், ஏகப்பட்ட பணம். அவருக்கு பயங்கர தொல்லை, தூங்க முடியாத நேரங்கள். இரவெல்லாம் எனக்கு தொலைபேசியிலே என்னை அழைக்கிறார். நான் சொன்னேன், ஐயா நீங்க தான் அவர் அழைத்தீங்க, நீங்க தான் அவரோட டீல் பண்ணுங்க. இல்லை, இது மாதிரி ஆயிடுச்சு, அவர் பணம் தருவார் நம்பித்தான் அதெல்லாம் பண்ணேன். இதில் கூட்டம் நடக்கல. ஒரு நாள் 10 பேரோட இல்லை, அடுத்த நாள் கூட்டம் நடக்கல. அவர் அடுத்த நாள் ஊருக்கு கிளம்புறார். பயங்கர ஒரே அழுகை, போராட்டம், தற்கொலை பண்ண. அந்த ஊழியர் தற்கொலை பண்றது வழி இல்லை. இப்படி அவர் இடத்துல அழைத்து கொண்டு போய் பேசினார். இந்த ஊழியத்துல, அந்த வெளிநாட்டு ஊழியர்ல பேசினேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தற்கொலை பண்ணுவேன்னு சொன்னார் நம்ம தமிழ் பாஸ்டர். நான் கயிறு தரேன்னு சொன்னார். அவர் யோசித்து பாருங்கள். கடைசி ஏதோ பேசி ஏதோ கொஞ்சம் காசை விட்டு வாங்கி கொடுத்து. நான் சொல்ல வந்த கருத்து ஒரு குற்றப்படுத்துவதற்காக அல்ல. When God guides, He provides. ஆண்டவர் உயர்த்துவார். பொறுமையோடு ஓடுங்க. 8 நாள் 50 இந்த ஊழியத்துல எத்தனையோ ஆண்டுகள், 55 ஆண்டுகள். ஆனா இன்னும் தெரியும், பொறுமை தேவை. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இந்த இளம் ஊழியர்கள் எல்லாம் பார்க்கலாம். பிரம்மாண்டமான பேரும் புகழும் வாகனங்களும், அவருடைய நடை, உடை, தோற்றம், அவருடைய ஆடை, அணிகலன்கள், the way they fly. கவனிங்க, அவங்களெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. பொறுமையோடு. நான் சொல்ல வந்த வார்த்தை கவனிங்கள். ரன் வித் பேஷன்ஸ். பொறுமையோடு ஓடுங்க, நிதானமா ஓடுங்க, நோக்கத்தோடு ஓடுங்க. உங்கள் ஓட்டம் நிச்சயம் வெற்றி பெறும். நிதானமாய் ஓடுங்கள், நோக்கத்தோடு ஓடுங்கள். 5வது குறிப்பு கவனியுங்கள். பாதுகாப்பாய் ஓடுங்கள். இந்த ஓட்டம் பாதுகாப்பான ஓட்டம். You will not be stagnated. நீங்கள் இங்கேயும்
கவிழ்ந்து போவதில்லை, விழுந்து விடுவதில்லை. இந்த வார்த்தை சொல்லுகிறேன். நீதிமொழி 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அந்த வார்த்தை கவனிங்க. ஓடி, a place to run. அதாவது பாதுகாப்பான இடம், அது மட்டும்தான். a place to run. ஓடுறீங்களா? அவரை நோக்கி ஓடுங்க. அந்த வார்த்தை படிக்கிறேன். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த ஓட்டம் சுகமானது. பாடுகள் உண்டுதான், போராட்டங்கள் உண்டு, ஆனால் சேஃப். ரொம்ப சேஃப், ரொம்ப ரொம்ப சேஃப். என்னுடைய அனுபவம் வெரி சேஃப். இந்த மொத்த ஓட்டங்களை நம்பகத்தன்மை இல்லை. இன்னைக்கு பாருங்க, எவ்வளோ பேர் அரசியலில் ஓடினாங்க, இது லாஸ்ட். திரைப்படத்தில் ஓடினாங்க, இது லாஸ்ட். எவ்வளோ பேர் படம் தயாரித்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எத்தனை நடிகர்களுக்கு கோடிக்கணக்கான கடன். அவங்க அவங்க அதாவது எல்லாரும் படம் எடுக்கிறாங்க, நானும் படம் எடுக்கணும். எல்லாரும் பிஸ்னஸ் பண்றாங்க, நானும் பிஸ்னஸ் பண்ணணும். ஊழியர்கள் கூட எல்லாரும் ஆல்பம் போடுறாங்க, நானும் ஆல்பம் போடணும். எல்லாம் கூட்டம் நடத்துறேன், நானும் கூட்டம் நடத்தணும். வேண்டாம். வெரி சேஃப் பிளேஸ் டு ரன். ஓடுவதற்கு சரியான இடம் கர்த்தர் நாமம், தி கிரேட் அவர். அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். அவர் நோக்கி ஓடுங்க. இந்த ஓட்டம் சுகமானது. கொஞ்சம் பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஆனால் சுகமான ஒரு ஓட்டம். ஆறாவது குறிப்பு, உலகத்தின் ஓட்டங்கள் வீணா போயிடும், சோர்வை தரும், இலக்கரிப்பை தரும், அர்த்தமற்ற ஓட்டம். காலை முதல் மாலை வரை யோசித்து பாருங்களேன். காலை முதல் மாலை வரை ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை, அன்னைக்கு கூட கடை திறக்கணும். காலை நைட்டு வர நான் டியூட்டி, டபுள் டியூட்டி, ட்ரிபிள் டியூட்டி. முடிவு என்ன தெரியுமா? ஒன்றுமில்லை. ஆகையால சொன்னது போல பொத்தலான பையில போடுவது போல. ஆனா இந்த ஓட்டம், அன்பானவர்களே, இட் இஸ் நாட் இன் வெயின். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, யுவர் லேபர் வில் நாட் வெயின். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாகவில்லை. உங்கள் ஓட்டம் ஒரு நாள் வீணாகாது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். மற்ற ஓடட்டும், வெரி ஃபாஸ்ட், வெரி சூப்பர், வெரி எக்ஸலன்ட், பெயரோடு புகழோடு ஓடுகிறார்கள், ஓடட்டும். ஆனால் எங்கள் ஓட்டம் ஒரு நாள் தடைப்படாது. ஏதோ பக்தன் சொன்னார், நான் ஓடும் ஓட்டம், நான் வாழும் வாழ்க்கை ஒரு நாள் வீணாகாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதே பிள்ளையே, யுவர் ரேஸ், யுவர் ரன்னிங் இஸ் நாட் வெயின். ஒரு ரிசல்ட் கிடைக்காம இருக்கலாம், பட் யூ வில் கெட் த ரிவார்ட். என்றால் ஓட்டத்திற்கு சொந்தக்காரர் ஆண்டவர். நிச்சயமாய் ஓட்டத்தில் உங்களோடு கூட வருவார். நான் சொன்னது வார்த்தை, யுவர் லேபர், யுவர் ரன்னிங் இஸ் நாட் வெயின். கடைசியாக, யூ வில் கெட் த ரிவார்ட் இன் ரன்னிங். இந்த ஓட்டத்தில் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ரிவார்டு உண்டு. 1 Corinthians புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ரிவார்ட் டு ரன். பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுங்கள். ஏதோ ஓடுவதில்லை. என் ஊழியம் கூட தான் விரும்புகிறேன். பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஊழியம். அன்பானவர்களே, ஏதோ ஒரு ஊழியம் அல்ல. டு கெட் த ரிவார்ட். இந்த வார்த்தை சொல்கிறது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய். அன்பு தேவ பிள்ளைகளே, ரன் வித் த எய்ம். பெற்றுக்கொள்ளும்படியாய். வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க. 1 Corinthians முதலாவது, a holy determination. ஒரு தீர்க்கமான சிந்தையோடு கூட ஓடுங்கள். இரண்டாவது, a personal attraction. ஆண்டவர் உங்களை இழுத்து கொண்டதற்காக இது அட்ராக்ஷன். எ பர்சனல், எல்லாம் ஓடுறதுக்காக இல்லை, ஐரன். மூன்றாவது, அவர் சொல்லுகிறார், நீ ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டாய். உலகத்தில் 1000 பேர் உங்களை 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 கீழே தள்ளலாம், அதிரிப்படுத்தலாம், உங்களை 1000 காரியம் சொல்லலாம், பட் காட் சேஸ், ஐ ஆம் வித் யூ. ஓடினாலும் நடந்தாலும் ஐ ஆம் வித் யூ. நான்காவது, பொறுமையோடு ஓடுங்கள். வேகம் வேண்டாம்.
வேகத்தோடு ஓடுங்கள். தோல்விகள் வரலாம், தடைகள் வரலாம். தடைகளை தாண்டி முன் செல்ல கர்த்தர் உதவி செய்வார். ரன் வித் பேஷன்ஸ். அடுத்து ரன் டுவர்ட்ஸ் காட். அவரை நோக்கி ஓடுங்கள். இஸ் a strong tower. முடிவாக உங்கள் ஓட்டம் it is not vain. Your labor is not in vain. கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், you will get the reward. ஒரு நாள் வரும், நீங்கள் பந்தய பொருளை பெறுவீர்கள். எனவே பவுல் சொன்னது போல ஓடுகிறேன் ஓடுகிறேன் இயேசுவை நோக்கி, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவோம், பெற்றுக்கொள்ளும்படி ஓடுவோம், பொறுமையோடு ஓடுவோம், அவரை நோக்கி ஓடுவோம். நிச்சயமாக உங்களுடைய ஓட்டம் முற்றிலும் ஜெயம் பெறும். தேவன் தாமே உங்கள் உதவி செய்வாராக. உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அநேகர் ஓடுகிறார்கள், நாங்களும் ஓடுகிறோம். பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக, with a goal, with a aim, with an ambitious, ஒரு குறிக்கோளோடு கூட, ஒரு லட்சியத்தோடு கூட, ஒரு நோக்கத்தோடு கூட ஓட இரக்கம் செய்யும். டு கெட் த ரிவார்ட். எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்யும். விவேகத்தோடு ஓட, இயேசுவை நோக்கி ஓட. ஆண்டவரே, நீ சொன்னது போல உம்மால் இழுத்து கொள்ளப்பட, உடைய கற்பனைகளின் வழியே ஓட எங்களுக்கு இரக்கம் செய்யும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, இயேசுவை நோக்கி ஓடுங்கள், பொறுமையோடு ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு பந்தய பொருள் வெகுமதி உண்டு, காத்திருக்கிறது. அவரே நம்முடைய நோக்கமா இருக்கட்டும், அவர் நம்முடைய குறிக்கோளா இருக்கட்டும், ஆசையெல்லாம் அவரா இருக்கட்டும், நோக்கமெல்லாம் அவரா இருக்கட்டும். நிச்சயம் வெற்றி உண்டு. God bless you. Everybody, everyone, raise your hands up in the air. Say Jesus, Jesus, Jesus is alive. From the top of my head, wave, wave down to my toes. I can't keep it all inside. I want to jump with all my might. From the top of my head, wave,
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.